நான் கேரட் பொரியல் பண்ணுறேன். அதனால் கேரட் 2 பீட்ரூட் 1 எடுத்திருக்கேன் பொரியல் செய்கிறதுக்கு. 2 சமமாக சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். தேவையான அளவு ஒரு கத்து கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து ஊற்றுறேன். கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து 1 ஸ்பூன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். கேரட் பீட்ரூட் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். ஒரு தூள் உப்பு 1 ஸ்பூன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். காய் முழுங்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற்றிக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, தண்ணி சுண்டிக்குது. இன்னும் பீட்ரூட் வேகலை, நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சு பாருங்க, தண்ணி ஊற வற்றிச்சு. அடுப்பு சிம்மில் வச்சே தான் வேக வச்சேன். தண்ணி முழுங்குற அளவுக்கு. பீட்ரூட் பாதி தான் வந்திருக்கு. உனக்கு அவ்வளோச்சு வேகணும். இருக்கிற தண்ணியும் சொல்லிட்டோம் பார்க்கலாம். தண்ணி இருக்கிற தண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா உனக்கு கொஞ்சம் வேகணும். பீட்ரூட்டு கேரட்டெல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. மூடி போட்டு இன்னும் 10 நிமிஷம் நல்லா தண்ணி சொல்லிடுச்சு. போதும், காய் வெந்துருச்சு. ஒரு கைப்பிடி தேங்காயை இப்படி தூவிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கேரட் பொரியல். வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.